மகளே, கவலைப்படாதே. இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாகப் போய்விடவில்லை. முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது. நான் இருக்கிறேன், பயப்படாதே. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை இழக்காதே. உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறப் போகும் காலம் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். ஆனால் முருகன் துணையாக இருக்கும்போது உனக்கு கவலை எதற்கு? நீ முன்னேறு. நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் ஏற்படும். செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ கவலை கொள்ளாதே. நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது என் தங்கமே. ஏன் இந்த கலக்கம்? நான் இருக்கிறேன். உனக்கு என்றுமே நான் இருப்பேன். என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வருவேன். இனி காலம் உனக்கு நல்ல காலமாக அமையும். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரக வேதனை அப்பா என்று நீ கதரும் மனக்குமுறல் உணராமல் இல்லை மகளே. உன் கர்மா தீவினைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நீ கலங்காதே. இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு நல்ல காலம்தான். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. சற்று பொறுமையாக இரு. ஒரு காரணத்தோடு தான் உனக்கு எல்லாமே